வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியலோட இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சொத்தை கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. கண்டுபிடிச்சி மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, அந்த சேரன் ஃபேமிலிக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் காமிக்கிறாங்க. எல்லார் முகத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஒரு வீடுன்றது நம்மளுக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகும் இல்லையா. அந்த சொத்தை பார்த்ததும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பார்த்து பார்த்து அந்த சொத்தை சேரன் ஒரு பக்கம் பார்க்குறதும், அவங்க அப்பா ஒரு பக்கம் பார்க்குறதும், பல்லவன் பாண்டியன் சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சோழனே சொல்லிடுவான், டே அது பழைய உயில்றா, கிழிச்சு கிழிச்சு விட்டுற போகிறீங்கன்னு சொல்கிற அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். அப்புறம் அவங்க அப்பா ஒரு கேட்பார், நடேசன் கேட்பார், என்னடா சொத்து எங்கே, இந்த உயில் எங்கே இருந்துடா எடுத்தீங்கன்னு கேட்கும்போது, சொந்த வீட்டிலேயே வச்சுட்டு காணும் தேடினதை இப்போ இங்கே தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறான். அந்த சீன் ஆகட்டும்ன்ற மாதிரி சீன் பை சீன் ஒரே காமெடியாகவும் ஒரு டச்சிங்காகவும் இருந்துச்சு இந்த ஐயனார் துணை சீரியல். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் சொல்லுங்களேன், இப்போ ஒரு வீடு நம்ம கையை விட்டு போகும்போது தான் அந்த வீட்டை நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுவோன்றதே நம்மளுக்கு அப்போ ஃபீல் ஆகும். அதே வீடு நம்மளுக்கு திரும்ப கிடச்சிச்சுன்ற போது வர சந்தோஷம் அளவில்லாதா இருக்கும். ஐயோ இந்த வீட்டுக்கு ஃபைனலாக நம்ம போயிடுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்படி தான் இவங்களும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சொத்தை அப்படியே கேட்டே இருப்பார் சேரன்லாம், அது நிஜமாக பார்த்தியாப்பா, நம்ம சொத்து தானா நம்ம சொத்து தானான்னு கேட்குற அந்த சீன் ஆகட்டும்ன்ற மாதிரி எல்லார் முகத்துலேயும் அந்த சொத்து கிடச்சி அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த உயிலை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டை மீட்கிற அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா செம்ம இன்னமும் சூப்பராக இருந்துச்சு. அது என்ன சொல்லுவோம், நம்மளை யார் வாழ விடாமல் பண்ணுறாங்களோ அவங்க எதிர்க்க நம்ம வாழ்ந்து காட்டுறதுல ஒரு கெத்து இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி தாங்க இந்த சீனும் இருக்கும். யார் நம்மளை சீல் வச்சு அந்த வீட்டை விட்டு திறத்துனாங்களோ அவங்க முன்னாடியே அந்த உயிலை கொடுத்து அந்த வீட்டில் போகிற அந்த கெத்தாகட்டும். அப்புறம் அவங்க பெரியப்பாவும் அத்தையும் அதை பொறுக்க முடியாமல், இல்லை எங்கள் அப்பா இன்னொரு உயில் எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற அப்போ நடேசன் அப்போ அந்த உயிலை காமி அப்படின்னு சொல்கிற அந்த சீன் ஆகட்டும்ன்ற மாதிரி சீன் பை சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சீன்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க நடேசன் கேட்பார் பாரு, இப்படி அடுத்தவங்க சொத்துக்கு அலையிறீங்களே, நீங்கள்லாம் மனுஷங்களா அப்படின்னு கேட்கும் போதும் சரி, அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு, ஐயோ இந்த உயில் இவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, இவங்க உள்ளே போகிறாங்களே, அந்த வீட்டுக்கு போகிறாங்களே, நம்ம சொத்தாச்சேன்னு பரிதாபமாக நிற்கிற அந்த சீன் ஆகட்டும். எங்களை இதே வீட்டை விட்டு தானடா வெளில தள்ளினீங்க, பார்த்தீங்களா அவங்க முன்னாடி எவ்வளோ கெத்தாக போகிறோம், உள்ளே இருக்கும் பாடுறா, இனிமேல் எங்களை இந்த வீட்டை யாரும் கேட்க முடியாதுன்னு சொல்கிற அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப காமெடியாகவும் இருந்துச்சு. அதுக்கடுத்து அவங்க போலீஸ் ஒரு வழியாக அந்த சொத்தெல்லாம் பார்த்து இவங்களை வீடு ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் போயிட்டு அப்போது சோழன் சில இதெல்லாம் பேசுவார், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு நிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது புல்லெல்லாம் அரிக்குது இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போதுன்னும் போது, அப்போ பல்லவன் சொல்லுவான், இதே கிளம்பும் போது இந்த வீட்டில் நீ என்ன சொன்ன, தரித்திரம் பிடிச்ச வீடு, நல்லதே நடக்க மாட்டேங்குது தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த சீன் ஆகட்டும். டே நான் எதுக்குடா அப்போ சொன்னேன், அங்கேருந்து கிளம்பும் போது உங்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் சொல்லணுன்றதுக்காக அப்படி நான் சொல்லிட்டேன்டா அப்படின்ற அந்த சீன் ஆகட்டும்ன்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த சீனு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே அவங்க 4 பேரும் கை கோர்த்து, இது நம்ம வீடுடா, இனிமேல் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்கடான்னு சொல்கிறான் அந்த சீன் ஆகட்டும்ன்ற மாதிரி எல்லா சீனுமே இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு எபிசோடில். அதே மாதிரி ஆணி அடிக்க போவாங்க, இந்த வெளியில் நின்று அந்த ஜன்னலுக்கு வலை ஏதோ கட்டுறதுக்காக ஆணி அடிப்பாங்க. அப்போது அவங்க பெரியப்பா இருக்கார்ல, அவர் அந்த சொத்தை இழக்க முடியாமல் தவிக்கிற அந்த தவிப்பை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அவர் போயே இருக்க மாட்டார், அவங்க தங்கச்சாவது போயிருப்பாங்க, இவர் அந்த காருக்கு பின்னாடி ஒளிஞ்சு இவங்க வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குற அந்த சீன் ஆகட்டும். பார்த்ததை இவங்க அவங்க பெரியப்பா பார்க்குறத பார்த்துட்டு அவரை கிண்டல் பண்ணி அவரை சுற்றி டான்ஸ் ஆடி வெறுப்பேற்றி அனுப்புகிற அந்த சீன் ஆகட்டும்ன்ற மாதிரி இன்றைக்கி எபிசோடு பயங்கர சூப்பராக போச்சு அண்ட் ஜாலியாகவும் இருந்துச்சு பார்க்க. இவங்க போடுற குத்தாட்டெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அவங்க பெரியப்பாவால் என்ன சொல்ல முடியாமல் அப்படியே பெனாத்துவார் பாருங்க ஒரு மாதிரி, ஐயோ இப்படி பண்ணிட்டானுங்களே, சொத்தை வாங்கிட்டானுங்களே, நம்மக்கிட்டேருந்து பிடுங்கிட்டானுங்களே அப்படின்னு. அதாவது இவர் மேலே கூட அந்த சொத்து கிடையாது, அவங்க தம்பியோட சொத்து அது. அதை உன் சொத்துன்னு நீ வாங்கும் போது அவ்வளோ சந்தோஷப்பட்ட, அதே சொத்து தன்னுடையது தான் தெரிஞ்சு
அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அப்போது அடுத்தவன் சொத்து போதேன்னு நீ வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணுறன்னா நீ என்ன மாதிரி ஆளாக இருப்ப? அவங்க பெரியப்பா கேரக்டர்லாம் பார்த்து நிறைய பேர் இன்னும் ஊரில் அப்படி தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதை தான் நம்மளுக்கு சீரியலாக எடுத்து காமிக்கிறாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு. அந்த ஐயனார் துணை வீடை வந்து நான் கூட நினச்சிட்டேன். ஐயோ அது வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அந்த வீடு. ஐயோ நிறைய மிஸ் பண்ணிடுவாங்களா, இல்லை வேறு வீட்டை ஏதாவது காமிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி நான் கூட பயந்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஐயனார் துணை வீடு இந்த ஃபேன்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த ஐயனார் வீடு துணை வந்து அந்த வீடு வந்து இப்போ அந்த எபிசோட்லேயே வராத அளவுக்குலாம் போகாது. அதே வீடு தான். யாரும் அந்த வீட்டை மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இனிமேலும் இவங்க அங்கே தான் வாழ்வாங்கன்னு நானும் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் நாளைக்கான எபிசோடு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.